வணக்கம், நம்ம ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சந்தை ஓப்பன் பண்ணிருக்காங்க. நல்லா கூட்டமாக இருக்குது, மக்கள் நடமாட்டம் நிறைய பேர் இருக்காங்க. ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்துருக்குன்னா ஒரு இஞ்சி புளின்னு சொல்லி ஒரு ரெசிபி. அதான் என்னது இஞ்சி புளி இப்படி என்னமோ சொல்கிறாளே அப்படின்னு நினைப்பா. இஞ்சி புளியை சாப்பிட்டாச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி பூரா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அதாவது நான் கேட்டேன், இஞ்சி புளியை வந்து இதை பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா ஒரே நாளில் நமக்கு அவ்வளோ இஞ்சி சேர்த்தக்கூடாது. தேவையான அளவு தான் சேர்த்திக்கணும். இது வந்து தயிர் சாதத்துக்கோ பாக்கி தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அது வந்து இது ஒரு நல்ல ஒரு இது கேரளா டிஷ்ஷு. இதோட வந்து கேரளாவிலேருந்து தான் இது ரொம்ப ஃபேமஸானது. இந்த இஞ்சி வந்து எந்த மாதிரி இஞ்சி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்? நம்ம ரெகுலராக இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சி தான் போடணும். மாங்காய் இஞ்சியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காட் இருக்காது. இந்த இஞ்சியில் நல்லா காட் இருக்கும். இந்த இஞ்சி புளி பண்ணும்போது இதில் வந்து எவ்வளோ வெல்லம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ புளி யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கெட் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காருங்க பாருங்கள். இது ஃபுல்லாக இருக்குது புளி தண்ணி. நல்லெண்ணெயில் தான் நாங்கள் இது தாளிக்கிறோம். நல்லெண்ணெயில் தாளிக்கிறப்ப எப்படின்னு கேட்டாலும் நல்லெண்ணெய்க்கு வந்து நல்ல வந்து ஒரு இடுப்புக்கு பலம், நரம்பு தளர்ச்சி உள்ளவாளுக்கெல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சி இருக்காது. நல்ல ஒரு அல்டிமேட்டான ரெசிபி. இஞ்சி வந்து மருத்துவ குணங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 1-2 நாள் இல்லை, டெய்லி இஞ்சி சாப்பிட்டா அந்தளவுக்கு பலன் இருக்குது. இஞ்சியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பலவிதமான மருத்துவ குணங்கள் உண்டு. இஞ்சி வந்து சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு வந்து என்ன கேட்டால் ஜீரண சக்தி அதிகமாகும். தொண்டை கட்டி இருந்தாலும் சரி, வயிறு உபசமாக இருந்தாலும் சரி, அந்த இதுக்கெல்லாம் வந்து இஞ்சி நல்ல இது. ஒரு பாட்டே போடுறாரு. இதில் என்ன கேட்டாலும் இஞ்சியை பற்றி சினிமாலேயே பாட்டு வந்திருக்கு. எப்படின்னு கேட்டால், இஞ்சி எடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி. அந்த இஞ்சியை சாப்பிட்ட உடனே நம்ம என்ன இடுப்பு இஞ்சி மாதிரி இருக்குமான்னு நம்ம நினைக்கக்கூடாது. இஞ்சியை சாப்பிட்டா இடுப்பு கூட அவ்வளோ அழகாகும், இடுப்புக்கெல்லாம் பலம் இருக்குங்கிறது தான் அவள் வர்ணித்து நமக்கு தெளிவாக அவள் சொல்லியிருக்கா. நாம் அதை புரிஞ்சுக்கணும். இது கிட்ட ஒரு 6 மாதம் வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. புளி வந்து நல்லா கொதிச்சு சுண்டணும். அந்த கொதிச்சு சுண்ட தான் அதோட டேஸ்ட்டும் ஜாஸ்தி. அதை நீங்கள் எத்தனை நாளைக்கு, ஒரு 6 மாதம் வெளியில் வச்சாலே 6 மாதம் கேரண்டி. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம் வைக்கலாம். இன்னும் நேராக சூடாக கெட்டியாக நினைக்கிறேன். அது நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா அல்வா எப்படி இருக்குது, பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய டப்பாவில் எனக்கு பேக் பண்ணி தருங்க. கண்டிப்பாக. நான் சென்னைக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாளாக இருக்குது. நீங்கள் நீ 5 மாதம் கழிச்சு போனாலும் அந்த டப்பா அப்படி வச்சுக்கலாம். திரு சேகரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கடந்த ஒரு 50 வருஷமாக பாரம்பரியக்கான்னு சொல்லி கேட்டரிங் வச்சு நடத்திட்டு வராங்க. இஞ்சி புளியை நான் நிறைய கல்யாணத்தில் பண்ணியிருக்கேன். என்னோடதில் என்ன கேட்டால் ஹைலைட்டே வந்து இந்த இஞ்சி புளி தான். சாப்பிட்டவங்க வந்து எப்படின்னு கேட்டாலும் அங்கே பண்ணியிருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். நிறையா பண்ணியிருக்கிற இடத்துல கேட்க மாட்டா. அங்கே வந்து மாமா எனக்கு கொஞ்சம் இஞ்சி புளி வேணும், எனக்கு ஒரு 2 டப்பா வேணும், எனக்கு 2 டப்பா வேணும்னு. இது அடுத்த நாளைக்கு மறுபடியும் ஒரு 5 கிலோ புளியை போட்டு நான் இஞ்சி புளியெல்லாம் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு 200 பேர் வந்தாலும் 50 பேருக்கு இஞ்சி புளி டப்பா கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? இஞ்சி புளிக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 400 கிராம், பச்சை மிளகாய் 400 கிராம், புளி 750 கிராம், 3/4 கிலோ புளி, உருண்டை வெல்லம் 1/2 கிலோ, வரமிளகாய் தூள் 50 கிராம், வெந்தயம் பொடி 4 டீஸ்பூன், கடுகு 4 டேபிள் ஸ்பூன், கட்டி பெருங்காயம் 25 கிராம், பெருங்காய பவுடர் 25 கிராம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 300 ml. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பொருள் தான் இருக்கும். ஆமாம். ஓகே. வெல்லம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம். இந்த இஞ்சி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன இஞ்சி யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை மா இஞ்சி யூஸ் பண்ணலாமா? கேரளா நிறைய மா இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. நானும் மா இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இஞ்சி யூஸ் பண்ணிங்கன்னா நான் நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த இஞ்சி புளிக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெகுலராக இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சி தான் போடணும். மாங்காய் இஞ்சியில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா காட் இருக்காது. இந்த இஞ்சியில் நல்லா காட் இருக்கும். அது மாங்காய் இஞ்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாங்காய் இஞ்சியில் தொக்கு பண்ணலாம். அன்றைக்கே வந்து நம்ம அந்த மாங்காய் இஞ்சியில் ஜாஸ்தி நாளைக்கு தாங்காது. உங்களுக்கு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். மாங்காய் இஞ்சி வந்து 2 விதமான ஊறுகாய் பண்ணியும் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம இஞ்சி புளி பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக கிடைக்கிற இஞ்சி வந்து நார் இல்லாமல் இருக்கும். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ரெகுலராக இஞ்சி இருக்கும், இஞ்சியிலே சில இஞ்சி வந்து நாராக இருக்கும். இது வந்து என்ன பழைய இஞ்சியாக பார்த்து வாங்கணும். நல்ல இஞ்சி வாங்கும்போது பழைய இஞ்சியாக வாங்கணும். நம்ம பழைய இஞ்சி. புது இஞ்சி வாங்கினா அதில் வந்து அவ்வளோ ருசி இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட இந்த இஞ்சி விளைஞ்சி மண்ணிலேயே இருக்க ஒரு 6 மாதம் வச்சுருப்பா. புதுசாக வர இஞ்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே இஞ்சி விளைஞ்ச உடனே எடுக்கிறது தான் புது இஞ்சி. அது இஞ்சி வந்து என்ன கேட்டால் சீசன் இல்லாத டைமில் புது இஞ்சி எடுத்துருவாள். அந்த புது இஞ்சி எடுக்கிறப்போ என்ன கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ காட் இருக்காது. பழசாகத்தான் இந்த இஞ்சி கவர் செய்யும். இதே இஞ்சியை நீங்கள் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சா இது சுக்காயிடும். சுக்கு வந்து சுக்கு பவுடராக பண்ணுவாள். ஆனால் இஞ்சிக்கு வந்து இஞ்சியாக பண்ணுறப்போ அது ஒரு டேஸ்ட் தான். இது வந்து காலம்பு இஞ்சி வாங்கி
இது இஞ்சியை தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சரி ஓகே. இஞ்சி வந்து டெய்லி வந்து ஒரு இஞ்சி துண்டு வந்து ஒரு தண்ணியில் போட்டு இடித்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வார்ம் அவுட்டுங்க ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆக்கிறதுக்காக ரொம்ப அந்த இஞ்சியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க தெரியல, நான் ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சேன், தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது. அதாவது இஞ்சி வந்து சாதாரணமாக நம்ம உடம்பு வந்து சாப்பிட்றதுல சேர்த்துறப்போ ஒரு 10 கிராம் தினம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. உடம்புல வந்து இதாக கெட்டதெல்லாம் சேராது. உள்ளுக்குள்ளே வந்து இருமல் சளி எதாக இருந்தாலுமே அது எடுத்துடும். டீயில் போட்டு குடிக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போடுறப்ப புளி இஞ்சி பண்ணுறோம், காலையில் உப்புமா பண்ணுறோம், அதில் கூட 2 துண்டு இஞ்சி ஏன் இதுக்கெல்லாம் போடுறான்னு கேட்டாலும் அந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுருக்கா. மருந்து தான் இதெல்லாம் என்ன கேட்டால் அப்போ கண்டுபிடிச்சிருக்க. மாத்திரையில் மருந்தில் இதெல்லாம் போட்டாலே அவளுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பழைய இஞ்சின்னு கேட்டு வாங்கலாம் கடையில். பழைய இஞ்சி நார்மல் இஞ்சி வாங்கினா போதும். நார்மல் இஞ்சி, மாங்காய் இஞ்சிக்கு தேவையில்லை. இதுக்கு வந்து இஞ்சி புளி பண்ணுறதுக்கு பழைய இஞ்சி தான் வேணும். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியை வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். நைஸாக அரைக்கணும். அரைக்கும் போதும் தண்ணி ஊற்றி அரைக்கணுமா இல்லை கெட்டியாக அரைக்கணுமா? இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இதை கொஞ்சம் போட்டு முதல்ல 4 சுற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றினா பூரா அரைஞ்சிடும். இதுலேருந்தே அரைவே இதுலேருந்தே தண்ணி விடும். சரி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு அரைச்சலாமா? அரைச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சிட்டு காமிக்கிறேன், என்ன பக்குவத்தில் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. அரைச்ச பக்கத்து காமிங்க. இங்கே பாருங்க, இது வந்து இந்த பதத்தில் அரைக்கணும். நைஸாக அரைச்சிருக்கு. இதை அரைச்சா தான் இஞ்சி நல்லா புளியோடு சேர்ந்து கொதிக்கிறப்போ அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும். சரி ஓகே, டன். இன்னொன்று, அந்த இஞ்சி அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அந்த பச்சையோட அந்த பச்சை மிளகாவோட இதுவும் வந்து கலர் மாறி இருக்கு. ஆமாம், இந்த டைமில் சாப்பிட்டு பார்த்தா நல்லா காரம் இல்லை, இது சாப்பிட முடியாது, நாக்கு எரியும். நாக்கு நல்லது. இஞ்சி வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அப்போ கூட பச்சை மிளகா வேறு சேர்ந்து வேறு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தபடியாக நம்ம வந்து வெந்தயத்தை வறுக்க போகிறோம். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சம் பொடி வந்து அதிகமாக அரைக்கிறோம். வெந்தயத்தை பொடி நமக்கு இருக்குது, எப்போவுமே எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எதுக்காக வந்து நம்ம வெந்தய பொடி இதில் யூஸ் பண்ணுறோம்? வெந்தயத்தோட பலன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டோட பக்குவம் எப்படி இருக்கும்? அதாவது இது வெந்தயம் வந்து எதுக்கு போடுறதுன்னு கேட்டால், இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையுமே நாம் வந்து அரைச்சிருக்கோம். இஞ்சி வந்து உடம்புல வந்து ஜீரண சக்தி இருக்குது. இந்த பச்சை மிளகாயில் வந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா காரத்தன்மை இருக்கும். அது போய் உள்ளுக்குள்ளே வந்து எரிச்சல் உண்டாக்கக்கூடாது. வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சியான ஒன்று. அந்த சூட்டுக்கு இந்த குளிர்ச்சியான பொருளை சேர்த்தினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் வெந்தயம் போடுறோம். அந்த வாசனையும் இருக்கும், நல்லா வந்து சாப்பிட்றப்ப நல்ல மனமும் இருக்கும். அது நல்ல விஷயம். சரி, வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் நீட்டாக வரணும், கோல்டன் ப்ரௌனாக இது இருக்குது. வெந்தயமே இது கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இது நல்லா வந்து ஒரு காப்பி கொட்டையை வறுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வறுத்தா தான், வறுத்து ஆற வச்சு பொடித்தா நல்ல மனம் வாசனை இங்கே இருக்கிற வாசனை அந்த பக்கத்தாட்டுக்கு போகும். அந்த அளவுக்கு இது நல்லா வறுக்கணும். வறுக்காமல் போட்டால் பச்சை வாசனை அடிக்கும். சரி ஓகே. அந்த வெந்தயத்தை வறுக்க என்னென்னா நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பாரு, கலர் மாறுங்க. அந்த கலர் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த காப்பி கொட்டை கலர் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் காமிங் சேர்த்து பா நல்லா டார்க்காக வந்திருக்கு. ஆமாம். சரி, இதை என்ன பண்ணுறோம் இப்போது? இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சிடணும். சரி ஓகே. இது பவுடர் பண்ணும்போது என்ன மாதிரி பக்குவத்தில் நைஸாக இருக்கணுமா எப்படி? இது பவுடர் வந்து நைஸாக தான் இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் விடுறோம். இது வந்து நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால், இந்த இஞ்சி புளி வந்து 6 மாதம் வச்சாலும் கெடாது. ரெண்டாவது இந்த நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு இது. எள்ளுலேருந்து எடுக்கிறதுனால நல்லா நமக்கு இடுப்புக்கு நரம்புக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா பலமானது. அதனால தான் இந்த நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறது. இந்த இஞ்சி புளி நீங்கள் 6 மாதம் வச்சாலும் இந்த எண்ணெயோட தன்மைக்கும் அது கிடவே கிடாது. ஸோ அதனால நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறோம் கொஞ்சம் தாராளமாகவே. ஆமாம். இதுக்கப்புறம் கடுகு விடுங்க. சரி ஓகே, இந்தாங்க. இது எண்ணெய் லைட்டாக சூடான நல்லெண்ணோட வாசனையை பாருங்கள். அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. ஆமாம், நல்லெண்ணெய் ஒரு மனம் இருக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. சூடான ஒரு டீ கொடுத்தாங்க, ரியலி வெரி குட் டீ. உண்மையாகவே அந்த துளசி போட்டு கொடுத்தாங்க. இந்த பிரேக்கில் நீங்கள் காலையிலேருந்து வேலை செய்றீங்க, கொஞ்சம் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர், டீ சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. என்னென்ன போட்டு செய்கிறீங்க டீயில்? இல்லை, அவங்க தான் போடுறாங்க, நான் போடுறது இல்லை. போடலையா? இல்லை, துளசி வாசனை வருது இல்லை? துளசி போடுவாங்க. அப்புறம் வேறு எதாவது மசாலாம் போடுறாங்க, நல்லா இருக்கு, நைஸ். துளசி போடுவாங்க, இஞ்சி போடுவாங்க, ஒரு ஏலக்காய் போடுவாங்க, கிராம்பு ஒன்று போடுவாங்க. கிராம்பு போடுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸான டீ. இப்போ வந்து கடுகு வடிச்சாச்சு. இதுக்கு வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டு வதக்க போகிறோம். சரி ஓகே, நான் பார்த்து என்ன கோவம் தெரியல, டப்பா டப்பான்னு மேலே அடிக்குது.
போடும்போது பார்த்து போடுங்க, உண்மையாக சொல்லிடுறேன். ஆனால் டப்பு டப்பு மேலே வெடிக்க ஆரம்பிச்சு, மேலே பட்டுது. ஏன்னா இஞ்சியில் தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி தண்ணி இருக்கு இல்லையா, அதனால சூடாக வேறு எண்ணெயில் போடும்போது டப்பு வெடிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வீட்டில் போடுறது நல்லது. ஓகே, பச்சை மிளகா இஞ்சி அரைச்சி விழுது இருந்தது, அந்த தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிடுறோம். சரி, ஓகே டன். இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா கொதிக்க வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். இப்போ போட்ட உடனே பாருங்க கொதி வந்தாச்சு. இது கொதி உடனே வந்து புளித்தண்ணி எடுத்து விட வேண்டியதான். சரி, ஓகே. இது ஒரு பக்கெட் புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்காருங்க பாருங்க. இது ஃபுல்லாக இருக்குது புளி தண்ணி. கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது எண்ணெய், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்ந்து அது 1 கிலோ இருக்கும். இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரு நமக்கு 4 கிலோ கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றியாச்சு. புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் இது வந்து கொதிக்க போகிறது. இப்போ வந்து நான் அந்த கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வச்சுருக்கீங்க. இந்த கட்டி பெருங்காயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பில் போட்டு பொரி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம், இந்த புளித்தண்ணியில் போட்டோம்னா அது நல்லா ஊறி இந்த சூட்டுக்கே வந்து நல்லா கரைஞ்சிடும். அது ஓகே, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதாவது வறுத்து பண்ணுறது எப்படி கேட்டால் சாம்பார் மசாலா வறுக்கிறப்பெல்லாம் எண்ணெயில் போட்டுக்க வறுக்கப்போ அது மிக்சியில் போட்டு அரைப்போம். அப்போ இந்த மாதிரி பச்சையாக போட்டால் அரையாது, போய் பிளேடில் ஈசிட்டுடும். அதனால தான் அதில் வறுக்கிறப்ப பொரிஞ்சிடும். அது இதில் எல்லாம் வந்து எப்படி கேட்டாலும் தண்ணி இருக்குது, புளித்தண்ணோட இருக்குது. அதனால் அது நல்லா ஊறி கொதிக்கிறப்போ அந்த மணமெல்லாம் அதில் இறங்கும். ஓகே, இறங்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த தாளிப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தை போடுறது. ஓகே, போதுமா? இது வந்து ஒரு 20 கிராம் இருக்கும் இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம். இதை அதில் போடுறேன். ஓகே. அடுத்தபடியாக வந்து நம்ம பெருங்காய பவுடர் வச்சுருக்கோம், அதை வந்து இறக்குறப்ப போடுவோம். ஓகே, வேண்டாம். அடுத்தபடியாக நம்ம போட வேண்டியது வந்து வெல்லம். வெல்லம் போட்டுருமா? ஆமாம், வெல்லம். ஓகே, இந்த வெல்லமா? மண்டை வெல்லம். ஓகே, இதுக்கப்புறம் வெல்லம். நான் டப்பாவில் வச்சுருக்கீங்க. டப்பா எடுத்துருவா? டப்பா ஃபுல்லாக போடுங்க. வீட்டில் வெல்லம் வச்சுருக்காங்க, மண்டை வெல்லம். சரி, ஓகே. இந்த வெல்லத்தை இதில் போடுறோம். இப்போ நம்ம போட வேண்டியது, அடுத்து போட வேண்டியது வெந்தய பொடி. வெந்தய பொடி, அதாவது வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த வெந்தய பொடி இதில் போட்டாச்சுன்னா அந்த வெந்தயத்தின் மனம் பூரா இதில் இறங்கும். எல்லாம் சேர்ந்து கொதித்து நல்லா சுண்டி வரப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். சரி. இது வெந்தய பொடி எப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 20 கிராம் வெந்தயம் போடணுது. இந்த குவான்டிட்டிக்கு 20 கிராம். ஆமாம், ஏதோ அதிகம். வந்து நான் வந்து போட்டிருக்கிறது வந்து 3/4 கிலோ புளி, 400 கிராம் இஞ்சி, 400 கிராம் பச்சை மிளகா அது போட்டிருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 25 கிராம் வந்து வெந்தயம். சரி, ஓகே. ஒரு 20 கிராம் பெருங்காயம், 20 கிராம் பெருங்காய பவுடர். சரி, ஓகே. பெருங்காயம் கட்டி அந்த பெருங்காய பவுடர். வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ போடணும். சரி, ஓகே. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே பக்கமாக போட்டாச்சுன்னா அது போய் கட்டி ஆகிடும். அதனால இந்த மாதிரி தூவி போடுறது. கொதிக்கிறப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா கொதி வந்தாச்சா கட்டியானாலும் கூட அந்த கொதிக்கிறப்போ அது கட்டி கரைஞ்சிடும். சரி. அதாவது வெந்தயத்தை வந்து அதனால தான் அந்த பக்குவமாக வறுக்கிற காரணமே. இந்த ரொம்ப வெள்ளையாக எடுத்தோம்னா அது வந்து கட்டியாக போய் ஈசினிடும், அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள். இனிப்பு புளிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து நாக்கில் எப்படி இது பண்ணோம்னா அது கசப்புத்தன்மை தெரியும். அதனால வெந்தயத்தை நல்லா ப்ராப்பராக வறுத்து போடணும். எனக்கு வந்து எல்லாரும் வெந்தயம் வறுத்துருக்கா செஞ்சுருக்கா, இது வெந்தயமெல்லாம் இந்த மாதிரி வறுக்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட கற்றுனதாக்கும். எங்கள் அப்பா வந்து அந்த வெந்தயம் வறுக்கிறா இருந்தால் கூட அழகாக நிதானமாக உட்காந்து அந்த வெந்தயம் அதை வறுந்த உடனே தான் இறக்குவார். அப்பா கோவப்படுவார் உங்கள்கிட்ட? எங்கள் அப்பா கோவமே பட மாட்டாங்க. அப்பாவுக்கு வந்து கோவமே கிடையாது. என்ன கேட்டால் அப்பா அது சொல்லித்தரதா இல்லை, அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத கவனித்து நானாக கற்றுனது தான். இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சொல்ல மாட்டார். அவர் எதுக்கு போடுறாரு, இது என்ன பண்ணுறாரு கேட்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே கேட்பேன். நான் வேலை செய்கிற இடத்துல கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே வெந்தயம் பொரிச்சிருக்கையில் என்னப்பா ஒன்று எதுக்கு போட்டோம்னா இது இப்படி வறுத்தா தாண்டா வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் அதை கேட்டு அதை வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கணும். நல்ல விஷயம். ஓகே. இது வரமிளகாய் தூள் வந்து இதில் பச்சை மிளகாய் 400 கிராம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த வரமிளகாய் தூள் எதுக்கு போடுறதுன்னு கேட்டேன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த பச்சை மிளகாய் தூளில் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு இருக்குது. இந்த வரமிளகாயும் கொஞ்சம் போட்டால் வரமிளகாய்க்கு ஒரு வாசனை உண்டு, காரமும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து அளவாக தான் போடணும். அது 400 கிராம் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 25 கிராம் அளவு தான் போட போகிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டால் போட்ட உடனே கலக்கி விடணும். இல்லைன்னா இது என்ன கேட்டால் நம்ம வந்து ஆமாம் அது இல்லை, என்ன கேட்டால் இந்த கட்டியாக ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் மிளகாய் தூளாக இருந்தால் அது கட்டி ஆகாது. அதில் மாவு மிக்சிங் இருந்தால் தான் கட்டியாகும். நான் அதாவது என்ன நம்ம கலப்படம் இருந்தால் ஆகும். இது வந்து இப்போ நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறம் தான் இறக்குற நேரத்துக்கு தான் உப்பு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து இது பண்ணுற வந்து இரும்பு சட்டியில் வந்து உப்பு எப்போவுமே இறக்குற நேரத்துக்கு தான் போடணும். ஏன்னு கேட்டால் அந்த இரும்புனுடைய இதெல்லாம் பூரா அந்த உப்பு எடுக்கும். அதனால் வந்து இரும்பு சட்டியில் பண்ணினா எந்த பொருளுமே புளித்தண்ணோ இதோ பண்ணால் இரும்பு சட்டியில் பண்ணால் நமக்கு இரும்பு சத்து ஜாஸ்தி. ஓகே. அதனால தான் இரும்பு சத்தில் இதெல்லாம் பண்ணுறது. அந்த காலத்தில் என்ன கேட்டால் இழுப்பு சட்டினே வச்சுருப்பான். வீட்டில எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆற்றுலையும் வந்து
புளிக்காய்ச்சல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த இழுப்பு சட்டியில் தான் பண்ணுவாள். அதனால தான் நானும் வந்து என்ன கேட்டால் இதுக்குன்னே சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டியில் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு இரும்பு சத்து உடம்புக்கு கிடைக்கும். உப்பு மாத்திரம் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பை போட்டு இறக்கிட்டோம்னு வைங்க. இறக்கி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்டியிலேருந்து மாற்றிடுவோம். இந்த உப்பு போட்டாச்சுன்னா சட்டியில் வைக்கப்படாது. சரி, அப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் இந்த சட்டுவத்தை நம்ம எடுத்து கீழே வச்சிடறோம். அது கொதி வர நேரம் தெரியும். அப்போ வந்து இது என்ன கேட்டால் எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால இதில் வேறு எந்த கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்போ எதுவும் இல்லை. அடியில் பிடிக்காது. நம்ம வாட்டுக்கு தைரியமாக இதை போட்டுட்டு நம்ம போய் 2 மைல் தூரம் கூட போயிட்டு வந்துட்டு வர வரைக்கும் கொதிச்சாலும் நம்ம இதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்க வேண்டியதில்லை. அளவான சூட்டில் இருக்கணும். ஆனால் என்ன கேட்டால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது சட்டியிலேருந்து வெளியில் பாதி போயிடும். சரி, ஓகே, டன். அப்போ நல்லா கொதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதே எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஞ்சி புளி வந்து இறக்குற பக்கத்துக்கு வந்தாச்சு. நல்லா பாருங்கள் கொதிச்சு இப்போ நல்லெண்ணெயெல்லாம் மேலே வருது. இப்போ வந்து என்ன கேட்டால் இதில் வந்து நம்ம இப்போ வந்து உப்பு போட்டு பெருங்காயப்பொடியை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். ஆமாம், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு இறக்குற பக்கத்துக்கு வந்தாச்சு. இப்போ உப்புலாம் போடலாமா? ஆமாம், உப்பு போடலாம். ஓகே, டன். அப்புறம் அடுத்து பெருங்காயப்பொடி போடுறோம். சரி, ஓகே, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெய் விடுறோம். அதாவது என்ன நல்லெண்ணெய் இறக்குறப்போ விட்டோம்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இது பச்சை வாசனையெல்லாம் அடிக்காது. முதல்ல நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இதில் ஏற்கனவே சூடு இருக்குது. இந்த சூட்டுக்கே அது வந்து நல்லா இதாகிக்கும், பாயில் ஆகிடும். சரி, ஓகே. நம்ம அந்த எண்ணெய் வேறு நல்லா தள்ளுது. ஆமாம், எண்ணெய் வந்து யூஸ் பண்ண எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சு. திருப்பி எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம்? எண்ணெய் வந்து ஊற்றினா தான் அந்த எண்ணெய் வந்து இஞ்சி புளிக்கு மேலே மிதந்துட்டே இருந்தால் தான் அந்த புளி வந்து அப்படியே உள்ளே இருக்கும். அது கெடாது. 6 மாதம் வந்து நீங்கள் வெளியில் வச்சா கூட இது கெடாது. இதுக்கு வந்து இந்த ரிஃபைண்ட் ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. சரி, இன்னும் நேராக சூடாக கெட்டியாக நினைக்கிறேன். அது நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா அல்வா எப்படி இருக்குது, பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். இது இஞ்சி புளியா பஞ்சாமிர்தம் வந்து பழம்பத்தினுடைய இனிப்பும் அதோட டேஸ்ட் வேறு ஏலக்காய் அப்படி ஃப்ளேவர்லாம் அதில் இருக்கும். பேரிச்சம்பழம் அதெல்லாம் போடுவோம். இதில் வந்து எப்படின்னு கேட்டால் இந்த இஞ்சி புளியே பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தரேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இது பாருங்க, இது எப்படி இன்னும் நேராக இது கெட்டியாகிடும். இன்னும் கெட்டியாக? ஆமாம், கெட்டியாகும். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டேஸ்ட் பண்ணுங்கள். இது இஞ்சி போட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் நீங்கள் சாப்பிட செகண்ட் டேஸ்ட்டில் தெரியும். ஆமாம், அந்த புளிப்பு, அந்த இனிப்பு தன்மை, அந்த காரம், அந்த தாளிப்பு, அந்த கடுகு 1-2 பல்ல படும்போது அது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சினால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, மென்று சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை நீங்கள் வீட்டில் அரைச்சி பண்ணினா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணி வீட்டில் வச்சா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. ஏன் இது சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த வெல்லம் சாப்பிட அப்படி தூக்கி விடுவோம். இன்னொரு ஸ்பூன் சாப்பிடலாமா, 2 ஸ்பூன் சாப்பிடலாமா அப்படி சொல்லி நினைக்கும். அதே டைமில் சாப்பிட்டா இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த தோசை, இட்லியோட தொட்டு சாப்பிட்டு பிரமாதம் ரெசிபி. பர்டிகுலர் தயிர் சாதம், மோர் சாதம், அதுக்கெலாம் வந்து அல்டிமேட் தி பெஸ்ட் ரெசிபி. ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாக்கு ஊறுது சாப்பிட. ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சேகர். நான் இப்போ இந்த இஞ்சி புளி பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி புளி எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டுட்டு உங்கள் தெரிஞ்சவாளுக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஆற்றுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, என்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, அதாவது வந்து ஸ்மால்லேருந்து பெரிய பிக் வரைக்கும் எது வேணாலும் நான் பண்ணித்தரோம். A to Z ஈவெண்ட்டு. இதில் வந்து நமக்கு ஒரு 52 வருடம் அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நான் உங்கள்கிட்ட வந்து பேசினாலே நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லாமலே நீங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டை விட என்னால் கொடுக்க முடியுங்கிறதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். ஓகே. என்னோடய பேர் வந்து சேகர்னு சொல்லிட்டேன். நான் கேட்ரிங் வந்து பாரம்பரிக்கா கேட்ரிங், நம்பர் 22, ஜெயா நகர், முதல் தெரு, வடவள்ளி, கோயம்புத்தூர் 6,41,041. அலைபேசி, என்னோடய அலைபேசி எண் வந்து 9786584184, 98430722024, www.paramparika.com. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு அருமையான ரெசிபி, ஒரு பிரமாதமான ரெசிபி. நிறைய மோர் குழம்பு, தயிர் குழம்பு, குழம்பு வகைகள் ஒரு ஊர் ஸ்டைலில் பண்ணுறலாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபிகளை வீட்டில் பண்ணி வச்சோன்னா அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நல்ல பிரமாதமான ரெசிபி. அது ரியலி வந்து நான் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். அது ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஊர் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட அணுகுமுறை, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொருள் வந்து அவங்க எப்படி பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி வரும், இந்த மாதிரி விஷயங்களை நான் கற்றுக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெரிய நன்றி கடவுள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களை மாதிரி மக்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா ஒருத்தர் கைப்பக்கும் ஒரு ஸ்டைலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், சரிங்களா? நீங்கள் வந்து நிறையா அதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணுறேன், இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அவள் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன். இதை நீங்கள் எல்லா ஸ்டைலையும் இவாவா இப்படி ஸ்டைலில் பண்ணுவா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஆளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பாக வாசமாக பேச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.